எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் நன்மைகளை கொண்டும் பொறுமையை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. நம்ம சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போயிருப்போம், போட்டிங்லாம் போயிருப்போம். எல்லாருக்குமே இந்த அனுபவம் உண்டு. போட்டிங் போகும்போது நமக்கு ஒன்று தருவாங்க. அது என்னன்னா லைஃப் ஜாக்கெட்னு ஒன்று தருவாங்க. இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து போட்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே போட்டுக்க சொல்லுவாங்க. அது போட்டு கவுந்தா நான் போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா போட்டு எப்போ கவரும், என்ன நடக்கும், என்ன மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும்னு நமக்கு தெரியாது. அதனால முன்னாடியே போட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், அது தியானமாகட்டும், பிரார்த்தனை செய்தலாகட்டும், ஒரு கோயிலுக்கு போகிறதாகட்டும், ஏதோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்த நாம் முழு மனசோட தொடர்ச்சியாக செய்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிற மாதிரி தான். அது மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நம்ம எப்படி நம்ம பயணத்தை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவையுமே அந்த ஆன்மீக வழிமுறைகளில் நாம் பெற முடியும். அதுல இந்த லைஃப் ஜாக்கெட் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இன்னுமே சிறப்பானது. ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்ம வந்து சேஃபா போவோம்னு சொல்ல முடியாது. சோதனைகள் வரும். அதுவும் இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு ஒரு புயல் அடிக்கும்போது போட்ல போற மாதிரியான ஒரு சோதனை களமாக சில நேரங்களில் நமக்கு அமைந்து விடுகிறது. அதில் நமக்கு நன்மையும் உண்டு. இப்ப இந்த சோதனைகள்ல வந்து நம்ம ஃபெயில் ஆகுறோம், பாஸ் ஆகுறோம். முற்றிலுமாக நாம் அழிந்து போய்விடக்கூடாது. மீண்டும் எழ முடியாத அளவுக்கு நாம் கீழே அமுங்கி விடக்கூடாது. அதுக்கு தான் இந்த லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவை. மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதுக்கு தான் தேவை. முக்கியமா சோதனை காலங்கள்ல வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய ஞானங்களை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஒரு எக்ஸாம் மாதிரி தான். அந்த சோதனை காலங்கள்ல நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு.
சோதனை காலங்கள்ல இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்குமான்னா, கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்றத விட இறைவனுடைய கவனிப்பு நம்மிடம் இருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டாங்கல்ல. அந்த மாரி தான். நாம் வந்து ஒரு சோதனை காலத்துல இருக்கும்போது, இறைவனுடைய உதவி வந்து நமக்கு சமீபமா இருக்குமே தவிர டைரக்ட்டா வராது. ஏன்னா, அந்த எக்ஸாம்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு இறைவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீச்சர் சொல்லி தருவார் இல்லையா? "நீ எக்ஸாமு இப்படி எழுதியிருக்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ கேவலமா எழுதியிருக்கியே! இப்படிலாம் இருந்தா எப்படி? டியூஷனுக்கு வா, அங்க வா." இதெல்லாம் சொல்லுவாங்களே. அதனால சோதனை காலங்கள் வந்து இறைவனுடைய ஒரு அப்சர்வேஷன். அதனால வந்து ஆனா அந்த அப்சர்வேஷன்ல வந்து நம்ம ரொம்பவும் முயற்சிகள நாம எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த விருப்பங்கள் மாறணும், மாறணும். இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்ற அந்த விருப்பம். இதெல்லாமே இந்த ஆன்மீக நெறிகளில் நாம் பயணித்ததன் விளைவாகத்தான். நீங்க டெய்லி மெடிடேஷன் பண்றீங்கன்றதுனால உங்களுக்கு சோதனைகள், எக்ஸாம்லாம் வராம இருக்காது. நல்லா படிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாவே எக்ஸாம்லாம் இருக்கும். அந்த மாரி தான். எதையுமே நீங்க வந்து இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதி வரை சோதனைகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மள அப்படியே அந்த ஹோல்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அது நன்மைகளாக இருக்கட்டும். என்ன கேட்டா நன்மைகளே ஒரு சோதனை தான். ஏன்னா நன்மைகளில் நாம் தடம் புரண்டு விடுவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்ம வந்து சோதனைகளின் போது கூட கொஞ்சம் பெருசா தப்பு பண்ண மாட்டோம். ஏற்கனவே பண்ண தப்புகளுடைய விளைவா தான் அது இருக்கும். ஆனா நன்மைகள்ன்றது வந்து புதுசா தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள உருவாக்குற ஒரு சோதனை. அது இன்னுமே கவனமா இருக்கும். அதனால இறைவனுக்கு நன்றி செலுத்தி, பெருமை இல்லாம, பொறுமையோடு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு. அத மத்தவங்களுக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த மாரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறதோ, மற்ற ஆன்மீக செயல்முறைகள் என்பதோ மனிதர்களுக்கு சகல வகைகளிலும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இறைவன் என்ன என்ன பார்க்குறான்னா, நீங்க மெடிடேஷன் பண்றீங்களா? இல்லையான்றத தாண்டி, உங்களோட இன்டென்ஷன் என்ன? அந்த கரண்ட்ல இருக்கணும். அந்த இறை பொருத்தம் அப்படிங்கிற அந்த கரண்ட்ல நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது இந்த பிரார்த்தனையில கேட்கிறோம் இல்லையா? "நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை நீ எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாய்." ஸோ அந்த அந்த ஒரு நிலைக்கு தான் இந்த மாரி மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒவ்வொரு முறையுமே மெடிடேஷன் பண்ணும்போது, அதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கே நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு தான், அந்த தியானத்தையே நம்ம தொடங்கணும். ஸோ இப்போ நாம ஒரு கம்ப்ளீட்டான, டெடிகேட்டடான ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ண போறோம். லாஸ்ட் டீச்சிங் செஷன்ல இந்த சென்சேஷன்ஸ பத்தி பேசினோம். பாடிலி சென்சேஷன்ஸ் வந்து வரும்போது, அதை நாம் உறுதியாக எதிர்கொள்ள வேண்டும். அதிஷ்டானாவினுடைய உறுதியை கொண்டு அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மள இன்ஸ்பயர் பண்ணும்னு நான் சொன்னேன். அந்த 5, 10 நிமிடங்களுக்கு பிறகு அந்த அதிஷ்டானாவ நீங்க கவனிக்கும்போது, அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு ஸ்டேபிளா நீங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை, உங்களுடைய மனதின் மீதான, உடலின் மீதான ஆளுமையை உங்களுக்கே உணர்த்தக்கூடியது. அத உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 10 நிமிஷத்த நம்ம சூப்பரா கடக்க முடியும். ரைட். ஸோ அனைவரும் தியானத்துக்கு தயாராகவும். புற உலகம், புற உலகத்தில் என்ன இருக்கிறது நம்மை சூழ்ந்து என்பதை நாம் அறிந்தவர்கள். நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நமக்கு இந்த உலகம் கொடுத்த அடையாளங்களும், பொறுப்புகளும், இன்னும் நம்முடைய உலகம் சார்ந்த எத்தனையோ விருப்பங்களும், பயணங்களும் இந்த புற உலகத்தில் இருக்கின்றன. அவை அத்தனையும் விட்டுவிட்டு அக உலகத்துக்கு வாருங்கள். அவை அத்தனையும் நல்ல முறையில் அடைந்து கொள்வதற்கான சாவி உள்ளே இருக்கிறது. எனவே உள்ளே வாருங்கள். அக உலகத்துக்குள் வாருங்கள். கண்கள் மூடப்பட வேண்டும். விருப்ப உணர்வோடும், சமாதானத்தோடும், ஆர்வத்தோடும் கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அந்த நிலையை உறுதிப்படுத்துங்கள். உடல் அதிஷ்டானாவில் நிலை பெற வேண்டும். இறுக்கங்கள் இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வான அசைவற்ற நிலை. அதிஷ்டானாவை பேணிக்கொண்டு அதை உணர்ந்து கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். மூச்சு நமக்கு தரப்படுகிறது. நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு
உயிரை படைத்து தந்து கொண்டிருக்கின்றான். நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு மூச்சிலும் இருக்க வேண்டும். ஒரு மூச்சும் தவற விடப்படக்கூடாது. ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம். சாட்சி பாவனையில் நிலை பெறத் தொடங்கலாம். ஒரு பார்வையாளராக உங்களை பாவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அக உலகத்திலும் புற உலகத்திலும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவு நிலைப்பாட்டையும் எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் மேற்கொள்ளாதீர்கள். செயல் நோக்கங்களற்ற கவனத்தை மட்டும் வெளிப்படுத்துங்க. செயல் நோக்கங்களற்ற கவனம். எதையும் அது சார்ந்து நீங்க கவனிக்கிறது சார்ந்து எதையும் நீங்க செய்ய போறது இல்ல. சும்மா பார்க்குறீங்க. இதுதான் செயல் நோக்கங்களற்ற கவனம். மூச்சை கவனித்தல், எண்ணங்களின் எழுச்சி மற்றும் போக்குவரத்து, உடல் தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான உணர்ச்சிகள், தூக்கம் வருதல், வெறுமை நிலை, புற உலகத்தினுடைய தூண்டல்கள், சத்தங்கள் போன்றவைகள். இந்த 6 நிகழ்வுகள் தான் நடக்கும். இந்த 6 நிகழ்வுகளையும் ஒரு பார்வையாளராக இருந்து நீங்கள் வெறுமனே கவனித்துக் கொண்டு தியானத்தில் உறுதியாக இருங்கள். அதிஷ்டானாவை மிக உறுதியாக பேணிக் கொள்ளுங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. நீங்க எல்லாருமே உங்க ஃபோன்ல வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எதுக்காகன்னா, அது உங்களுடைய பர்சனல் ப்ராக்டிஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் அடிப்படையில தான். அது நான் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இன்சைட் டைமர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு டைமர் இருக்கும். டைமர்னா இப்போ 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் நீங்களே டைமர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பர்சனல் மெடிடேஷன் ப்ராக்டிசேஷனை ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். 20 நிமிஷம் மெடிடேஷன் முன்னாடி நீங்கள் செட் பண்ணிவிடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு பெல் அடிக்கும், எண்டிங்கில் ஒரு பெல் அடிக்கும். ஸோ நீங்கள் அந்த 20 மினிட்ஸ் என்ன ஃபார்ம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அது வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளுமே அதை நம்ம பண்ணணும். இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 7 நாள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட். அந்த ஒவ்வொரு வாரமும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு இப்படி இருக்கும். இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக 1 வீக் நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? நான் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியல சார். புரியுதுங்களா? இப்ப தெரியுது சார். ஏன்னா இப்போ 7 கன்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கிறத அந்த ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா, ஏதோ 7 நாள் நான் பண்ணிட்டேனேங்க, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னா அது வந்து அடுத்தும் அதை நம்மளை பண்ணுறதுக்கு ஒரு தூண்டலாக அமையுது. தினமும் இப்போ நான் வந்து 4 நாள் டெய்லி பண்ணிட்டேன். 5வது நாள் எனக்கு பண்ண டைம்னா அவங்க ரிமைண்டர் அனுப்புவாங்க. இன்னும் நீங்கள் 4 நாள் பண்ணிட்டீங்க, 5வது நாள் பண்ணிட்டீங்கன்னா 7 நாள் தொடர்ந்து பண்ண ஒரு சாதனை நீங்கள் பண்ணலாமே. அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன ஒரு தூண்டலுக்காக தான் அந்த ஆப். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து நமக்கு தேவையா அப்படின்னா, தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பிஸியாக இருக்கிறோம். நம்ம 1000 காரணங்கள் சொல்கிறோம். கிளினிக் இருக்குது, கிளாஸ் இருக்குது, ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன், இந்த மீட்டிங் போகணும், அந்த மீட்டிங் போகணும், யோகா பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் விட மெடிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம சரியாக செயல்படுறதுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவையாக இருக்குது. அதனால தான் நான் எனக்கு நானே ட்ரையல் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாரும் சொல்கிறாங்களே என்னென்னு. உண்மையிலே இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி, நான் ஒவ்வொரு நாளுமே மெடிடேஷன் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணாமல். ஆனால் இந்த ஆப் இருக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எப்பவுமே நான் சில நேரங்களில் ஒரு 10 நிமிஷத்துலலாம் கூட எந்திரிச்சிருவேன். ஏன்னா ஏதாவது ஒரு கால் இருக்கும், ஏதாவது வேலை இருக்கும். இப்போ இது வந்ததுலேருந்து நான் மினிமம் 20 மினிட்ஸ் பண்ணிடுறேன். சில நாட்களில் நான் எஸ் சார். Can you repeat the name of the app or put it on the I will share the link, sir. I will share the link. Thank you. இன்சைட் டைமர். இன்சைட் டைமர் அது ஃப்ரீ ஆப் தான். iOS-லேயும் கிடைக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் கிடைக்குது. அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் இது போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது அது வந்து அதில் வந்து டைமர்னு ஒன்று இருக்கும். இந்த டைமருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் நீங்கள் வந்து ப்ரீசெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரீசெட்னா எவ்வளோ நேரம், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட வார்ம் அப் ஒரு 20 செகண்ட், 30 செகண்ட்ஸ். அது பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிடும், ஈஸியான ஆப் தான் அது. ஸோ அது சும்மா இன்றைக்கி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
ஒவ்வொரு வாரம் அந்த 7 தொடர்ந்த நாட்கள் நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் அது கிளினிக் ஃபோனில் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த லிஸ்ட்டில் எப்போ வர மெசேஜ் மாதிரி அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் எனக்கு நீங்கள் அனுப்பிச்சா போதும். எனக்கு பர்சனலாக நீங்கள் அனுப்பிச்சா போதும். எதுக்காகன்னா பர்சனல் ப்ராக்டிஸ் கிளாஸில் பண்ணுறது வந்து வேற. பர்சனல் ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் இந்த ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ண அனுபவம் நமக்கு இருக்காது. ஆனால் ஸ்டேஜ் செட் பண்ண அனுபவம் நமக்கு இருக்கும். அதுதான் நான் சொன்னேன் அன்னைக்கு. நம்ம ஃபார்ம் 3 பண்ணும்போது நம்ம எதுவும் பண்ணலை, வி ஆர் செட்டிங் த ஸ்டேஜ். அந்த அனுபவம் நமக்கு இருக்கும். அதாவது கண்ணை மூடினது, அதிட்டானால இருந்தது, மூச்சை கவனிச்சது, சாட்சி பாவனையில் இருக்கிறதுக்கான அந்த உறுதியை மேற்கொண்டது, இதெல்லாம் நமக்கு அனுபவமாக இருக்கும். அதுக்கப்புறம் அனுபவமாக இருக்காது. ஸோ ஃபார்ம் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெடிக்கேட்டடாக அதை நம்ம செய்யணும். அடுத்து கம்மிங் டீச்சிங் செஷனில் வந்து இந்த வெறுமைத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் டீச்சிங்ஸ் நம்ம கொடுக்கலாம். இந்த வீக் இதர் ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ சண்டேவோ பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். நம்ம நாளை தியான வகுப்பு நாம் சந்திக்கலாம். ஹேவ் அ குட் டே.